இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராகி பக்கோடா தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் வர மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெடிமேட் ராகி மாவு எடுத்துட்டேன். நான் கடலையை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலை மாவு சேர்க்கும் போது இன்னும் மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த கிறிஸ்பியானது இருக்குங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிணைஞ்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாட்டம் வேணாங்க, ரொம்பவும் கெட்டியாக வேணாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் இன்னும் காயிலிங்க. எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த இது கூட கடலையை சேர்த்துக்கலாம். கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம அப்படியே பக்கோடா போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்க வேண்டியதாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதையும் நம்ம பக்கோடா போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது ரெண்டு சைடும் நல்லா கலரி விட்டுறலாம். நல்ல ஈவினிங் டைம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சுட்ட பக்கோடா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூடங்க. நல்லாவே வெந்துருச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டும்போது சவுண்டு வருது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.